கிரிஞ்சான காமெடியை கொடுத்து படத்தை வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா நாசம் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். இது வந்து எலிசால் படமான்னு கேட்குற அளவுக்கு இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். அவர் ஸ்கிரிப்ட் எடுத்து தேர்ந்தெடுக்கிறதுல வந்து கொஞ்சம் வீக்காக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். தேசிங் ராஜா படத்தோடைய விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். தேசிங் ராஜா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு படம். எலிசால் படம். எலிசார் எப்போயுமே வந்து நல்ல டைரக்ஷன் பண்ணுறவர், லெஜெண்ட் டைரக்டர்னு சொல்லலாம். அவருடைய பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எதை சொல்கிறது, அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாப்புல. அவர் படம் வந்திருக்கு, எப்படி பார்க்கலான்னு சொல்லிட்டு தேட்டரில் போய் உட்காந்தோம். படத்தோட கதையை பற்றி பார்க்கணும்னா, ஒரு மினிஸ்டர் இருக்கார், எம்பி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பையனுக்கு வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும். அவர் வந்து அப்ராட்லேருந்து வர்றாரு. ஏர்போர்ட்லேருந்து இறங்கி வந்து அவரை கொண்டு போய் கோர்ட்டில் ஒப்படைக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவரை நான் போட்டுருவேன்னு சொல்லிட்டு சத்யாங்கிற ஒரு ரவுடி மூலமாக வந்து ஒரு பிளாக்மெயில் வருது. எங்கே சத்யா போட்டுருவானான்னு சொல்லிட்டு என்ன செய்றாரு, போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சொல்கிறாரு, என் பையனை பாதுகாப்பாக கொண்டு வந்து கோர்ட்டில் ஒப்படைச்சிவிட்டு கோர்ட்டு வேலை முடிஞ்சவொடனே கொண்டு போய் ஏர்போர்ட்டில் ஏற்றுற உங்கள் வேலை ஏதாவது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் வந்து எல்லாத்தையும் மிரட்டுறாரு. உடனே எல்லாம் அலர்ட்டாக இருக்காங்க. சரி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டீமில் கேட்குறாங்க. போலீஸ் டீமில் வந்து ஒரு பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா மூணுமே வந்து ஒரே பிளானாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமெடி படம் தானே, அதனால் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன ஏர்போர்ட் வந்து இறங்கும் போதே பயங்கர நக்கல், பயங்கர திமிரா வந்து இறங்குறாப்புல எல்லாமே இது பண்ணாங்க. போனேன்னா கோர்ட் வாசல்லே வச்சுட்டு திட்டமிட்டபடி அந்த சத்யாங்கிற ரவுடி வந்து அவரை வந்து சுட்டு செத்துறாப்புல. செத்தவுடனே மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்துறான், ஆவுன்னு சொல்லிட்டு, எப்படி என் பையன் செத்தான், அவனை நான் வந்து உயிரோடு விட மாட்டேன், அந்த போலீஸ் ஸ்டேஷனையும் தீ வச்சு கொளுத்த போகிறேன்னு சொல்லிட்டு தர்ஜிக்கிறான். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கான அந்த ரவுடி வந்து அந்த பையனை சுட்டான். யார், மினிஸ்டர் பையனை எதுக்கு சுட்டான்? சுட்ட பின்னாடி ரவுடி என்ன ஆனா, இந்த மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, அவருக்கும் அந்த ரவுடிக்கு என்ன தொடர்பு, இதை சொல்கிறது தான் இந்த படத்தோடைய கதை. இந்த படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா விமல், போலீஸ் எஸ்ஐயாக வர்றாரு, ஸ்டேஷன் எஸ்ஐயாக வர்றாரு. பார்த்தீங்கன்னா வழக்கமாக அவருக்குள்ள யதார்த்தமான நடிப்பில் நடிக்கிறாரு. படம் வந்து ஒரு காமெடி படம், அதனால் சுற்றி உள்ளது பார்த்தீங்கன்னா சிங்கம் புலி, அந்த சாம்ஸு, இவங்கெல்லாம் காமெடி ஆக்டராக போட்டு எல்லாமே காமெடி படங்கிற பேர்வையில் வந்து ஒரு கிரிஞ்சான காமெடியை கொடுத்து படத்தை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா நாசம் பண்ணியிருக்கான்னு தான் சொல்ல முடியும். ஏன் இப்படி பண்ணினாங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா அந்த ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு புது எஸ்பி வர்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் வருது ஹீரோயின், எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு கூத்தடிக்குது. அந்த காமெடி இருக்கு இல்லையா, சாயந்தரம் 6 மணி இருக்கும், காலையில் 6 மணி இருக்கும், கோழி கோன்னு கூச்சு அந்த நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இதில் ஒரு காமெடி. என் லாக்கரை காணா, நீ பார்த்தியான்னு சொல்லிட்டு ஒரே வள குலன்னு சொல்லிட்டு காமெடிங்கிற பேரில் வந்து நச்சு எடுத்திருக்காங்க. நம்மளை வந்து ஏண்டா இந்த படத்துக்கு வந்தோன்னு சொல்கிற அளவுக்கு உண்மையிலே சொல்கிறேன், வெறுக்க வச்சுட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேக்காக இருக்குது. யாருடைய பெர்ஃபார்மன்ஸும் பெரிய அளவில் பேசப்படல. ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து பயங்கரமாக வாழ்ந்தாங்கன்னு இல்லை, காமெடின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எந்த இடத்துலையுமே சிரிப்பு வரல. ஆனால் காமெடி ஒரு பட்டாளமே இருக்குது. எப்போவுமே எலிசார் காமெடினோன்னா பயங்கரமாக நடிப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கர பட்டாளமே இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா எந்த காமெடியுமே ஒர்க் அவுட் ஆகலை, சிரிக்கிற மாதிரி இல்லை. ரவி மரியாலாம் பார்த்தேன்னு வச்சுங்களேன், அது என்ன சொல்கிறது, லோ பிபி வந்தவன் கத்துவான்ல, அந்த மாதிரி வந்து ஹை பிபி வந்தவன் கத்துவான்ல, அந்த மாதிரி கத்திக்கிட்டே இருக்காப்புல. பார்த்தா ஒரே தலைவலி வந்துச்சுங்க. அந்த மாதிரி வந்து ஒரு காமெடியை வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஒட்டு மொத்தத்தில் இவங்க பண்ண தப்பு வந்து என்னென்னா, 1990ன்னு ஒரு கார்டை போட்டிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், சரியாக இருந்திருக்கும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் எடுத்த படம் மாதிரி தான் இந்த படம் இருக்குது. காமெடி வந்து நம்ம நினச்ச மாதிரி ஒர்க் அவுட் ஆகல. ஹீரோயின் வந்து ஒரு பரவாயில்ல, மியூசிக் வந்து ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சுன்னு சொல்ல முடியும். இது வந்து எலிசால் படமான்னு கேட்குற அளவுக்கு இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். பார்ட் 1 ஜெயிச்சதுனால தான் பார்ட் 2க்கு வந்தாங்க. சரி பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா அதை விட டாப்பாக எடுத்துருக்க முடியும். அதுக்கு பின்னாடி பிலோவில் போய் எடுத்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு தமிழ் சினிமா பொறுத்தவரை வந்து சீக்வல் வெர்ஷன் வந்து ரொம்ப ஜெயிச்சது கிடையாது. ஒரு சில படங்கள் தவிர வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவா வந்து பார்ட் 1 பார்ட் 2லாம் போனதெல்லாம் வந்து பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகலை. நம்ம வந்து இந்தியன் எடுத்துக்கிட்டால் கூட இந்தியன் 2 வந்து சக்ஸஸ் ஆகலை இல்லையா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாமி எடுத்துக்கிட்டால் கூட சாமி 2 சக்ஸஸ் ஆகலை. பயங்கரமான சக்ஸஸ்ங்கிறது 2-3 படம் தான் சொல்ல முடியும். அதில் ஒரு படம் சிங்கம் தான் அங்கே 1 சக்ஸஸ், 2 சக்ஸஸ், 3 சக்ஸஸ் அப்படி சொல்ல முடியும். சிங்கத்தை தவிர மற்ற படங்களை வந்து சுமாரான ஓட்டம் தான் ஓடிச்சதை தவிர பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ கேஜிஎஃப் வந்து ஒரு கன்னட படம், ஃபஸ்ட்டு பார்ட்டு செம்ம ஹிட்டு, செகண்ட் பார்ட்டு அதை விட டாப்பாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா பாகுபலி பார்த்தீங்கன்னா 1 நல்லா இருந்துச்சு, 2 நல்லா இருந்துச்சு. தெலுங்கில் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டாங்க, தமிழில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதனால் வந்து சீக்வல் வெர்ஷன் வந்து இனிமேல் கொஞ்சம் யோசிங்க, அதுதான் முக்கியம். இப்போ ரீசெண்டாக வந்த வீரதீர சூரன்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 தான் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பார்ட் 1 வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உல்ட்டா பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். அதாவது ஒருத்தருக்கு என்ன வருமோங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஸோ வந்து காமெடி வருதுன்னு சொன்னோம்னா காமெடியிலே ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு நல்லா பண்ணியிருக்கணும். இதில் இவங்க ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டாங்க. விமலுக்கு வந்து காமெடி வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும்.
அவருடைய என்ன சொல்கிறது ஒரு இன்னோசென்ட்டாக நடிப்பு வந்து உண்மையிலேயே நம்ம குறை சொல்லணும்னு சொல்ல வரல. அவர் ஸ்கிரிப்ட் தேர்ந்தெடுக்கிறதுல வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு சரியான மேனேஜர் போட்டு ஒரு சரியான டீம் போட்டு கதை கேட்டு பண்ணாங்கன்னா காசு மட்டும்தான் முக்கியம்னு இல்லாமல் நம்மளுக்கு லைஃபும் முக்கியம். அவர் லைஃபும் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லுவீங்க நீங்கள், ஆனால் படத்துக்கு வந்து அவர் லைஃப் முக்கியம், ஒரு பிஸ்னஸ் முக்கியம் அப்படின்னு சொன்னோம்னா உண்மையிலே சொல்கிறேன் அவர் நல்லா யோசிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ விலங்கு படம்லாம் பார்த்தீங்கன்னா சரியான சக்ஸஸ் படம். விலங்கு வெப்சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம சக்ஸஸ்ஸு. அதை வச்சுட்டே வந்து அவருக்கு வந்து பிரசாந்த் பாண்டியராஜ் வந்து வேறு பழைய படமே பண்ணிட்டார், உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் கொஞ்சம் ஸ்கிரிப்டை தேர்ந்தெடுத்து நடித்தா நல்லாயிருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, விமலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில படங்கள் ஆட்டோமேட்டிக்காக அமையும். எப்படி நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம விலங்கு ஒரு வெப்சீரியஸு, நீ போகுமிட வெகு தூரம் இல்லை, அதெல்லாம் வந்து யதார்த்தமாக அமைஞ்ச கதையாக தான் தெரியுது. அந்த மாதிரி அமைஞ்ச கதைகள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஜெயிச்சிருக்கு, உங்களுக்கே தெரியும். மெனக்கேட்டு வந்து கதையை கேட்டு உட்காந்து மன்னர் வகைரா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்த படம், அதுக்கு முன்னாடி 2 படம் இடையில வந்துச்சு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஃப்ளாப்பாக தான் இருக்குது. ஸோ வந்து கதையை தேர்ந்தெடுத்து நடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் விமல்.